இல்லை பட் அவர் வந்து சொன்னது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 இந்த இஃப்தியாரி நிகழ்ச்சியை வந்து இஸ்லாமிய மக்களின் உணர்வை புரிந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் எழுந்திரிச்சு எங்களை மாதிரியே சகர் செஞ்சேன், நான் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கிறேன், இந்த நோன்பு நோற்றவனாக எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் கிடையாது, ஒரு கொடி கிடையாது, இன்றைக்கி வந்து இங்கே வந்து விஜய் வாழ்கன் என்ற ஒரு கோஷம் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்களின் உணர்வுக்கு உணர்வாக 5 கடமையில் ஒரு கடமை இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த நோன்பு நிகழ்ச்சி இஃப்தியார் நிகழ்ச்சியில் வந்து எங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இங்கே உட்காந்து அது கூடயே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கடமையில் தொழுகை ஒரு கடமை, அந்த தொழுகையை நிறைவேற்றி இதெல்லாம் முடிச்சுட்டு சொன்னார், உண்மையான எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் ப்ரேயர் வேணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய மக்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் அளிக்கின்றது, மனத்தில் சந்தோஷம் ஏற்படுத்துது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம். ஓட்டரிச்சலுக்கு இந்த இடத்துல தலைவரோட படத்தை பார்த்தீங்களா? எங்கேனாச்சும் இருக்கா பார்த்தீங்களா? ஒரு பேனரில் இருக்கா, ஒரு கொடியில் இருக்கா, ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்கோமா பார்த்தீங்களா? தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுங்க, நான் அரசியலில் இருக்கிற என்னாச்சும் பேசினாரா பார்த்தீங்களா? இன்றைக்கி மத்திய மாநில அரசாங்கத்தை பற்றி பேசினாரா பார்த்தீங்களா? முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோட உணர்வை புரிஞ்சு அவர் வந்து கண்ணியமாக சகரு செஞ்சு இன்றைக்கி வந்து தொழுது இஃப்தியாரி பண்ணியிருக்கிறாரு. முழுக்க முழுக்க எல்லா இஸ்லாமியர்களுக்கும் முழுக்க ஹாப்பி மேடம்.